ஒரு முக்கியமான சம்பவம், அதையும் நாம் வாசித்துட்டு சத்தியத்தை தொடர்ந்து கேட்கலாம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். சடிதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காணுகிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தீங்கு நாளில் அவனை தப்புவிப்பார். பூமியிலே நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். இது சத்தியம். அதற்கு நாம் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பூமியை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். எதால அழிக்க போறேன்? தண்ணியினால அழிக்க போறேன். மழை பெய்து இந்த பூமி என்ன செய்யப்பட போகிறது? அழிக்கப்பட போகிறது. அதனால நீ உன் குடும்பத்தை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பேழையை உனக்கு என்ன செய், உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டுட்டாரா? இல்ல, அந்த பேழை எந்த அளவு இருக்கணும், எப்படி இருக்கணும்னு எல்லா காரியத்தையும் தேவன் நோவாவுக்கு விளக்கி என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். அல்லேலூயா. அதன்படியே நோவா என்ன செஞ்சிட்டாரு. அப்ப செய்யும் பொழுது அப்போ ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், பாருங்களேன். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா நம்ம கேட்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். அதாவது யாருமே உயிரோட இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. சுத்தமான எவ்வேறு ஜோடு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் சுத்தமானது. சுத்தம் அல்லாதது ஒரு ஜோடு என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். மிருகங்களை மட்டும் அப்படி யாரும் சேர்த்திருக்கிறாரா? சுத்தமானதும் சுத்தம் அல்லாததும் மிருகங்களில் மட்டும்தான் ஆண்டவர் சேர்த்திருக்கிறாரா? அதாவது மிருகங்களில், பறவைகளில் எல்லாவற்றிலும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். மற்ற யாரிடத்திலும் செய்யவில்லையா? கேள்வி புரியுதா? சுத்தமான எவ்வேறு ஜோடு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்?
7 இருக்கணும். சுத்தம் அல்லாதது ஒரு ஜோடு என்ன செய்யணும்? எல்லாத்துலயும் இருக்கணும். அதுல ஒரே ஒரு நபரை மட்டும் நாம் இன்றும் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். அதை இன்று அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பறவைகள், விலங்குகள், ஊர்வன எல்லாவற்றிலும் சுத்தமானதும் சுத்தமல்லாததையும் அந்த வேலைக்குள் சேர்த்து கொண்ட தேவன் மனுஷனிலும் ஒரு சுத்தமல்லாத ஒருவனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சேர்த்திருக்கிறார். அவர் யாரு? சுத்தம் அல்லாத மனிதன். நோவான் சொன்ன நீதிமான உத்தமனுமா இருக்கிறானே. உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? கேட்கலாமா? இல்ல, அங்கேயா? இங்கே நோவாவின் மகன் சேம், காம், யாப்பே. அதுல சுத்தமல்லாத ஒரு சந்ததியாக காம் என்ன செய்யறான்? இருந்திருக்கிறான். அவனையும் தேவன் அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? சேர்த்திருக்கிறார். பேழைக்குள் சுத்தமானது அதாவது கர்த்தருக்கு பயந்து நல்ல வழியில நடக்கிற அநேக கூட்டங்கள் இருப்பார்கள். சுத்தம் அல்லாமல் ஒரு கூட்டம் ஜனமும் பேழைக்குள் அதாவது சபைக்குள் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து, அது இல்லை, 21ல இருந்து. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெரிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. காம் யாரு சொல்லுங்க? ஏன் அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான்? தன் தகப்பனுடைய நிர்வாகத்தை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? வெளிப்படுத்தி இருக்கிறான். அப்ப அவன் சுத்தம் அல்லாமல் அந்த பேழைக்குள்ளும் என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். 2 சுத்தமானவர்கள் சேம், யாப்பே 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சுத்தம் அல்லாத சிந்தை உள்ள காமும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். அல்லேலூயா. மிருகங்கள், பறவைகள் மட்டும் அல்ல, மனிதனிலும் சுத்தமானவர்கள் சுத்தம் அல்லாதவர்களையும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பேழையில் தேவன் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சுத்தமா எல்லாருமே இருந்ததுனால யாரை சபிக்க முடியும்? அப்ப இவனுக்கு அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் மனிதர்களையும் சேர்த்துக்கொள், உன் மகன்லே ஒருவன் எப்படி இருக்கிறான்? சுத்தம் இல்லாம தான் இருக்கிறான், அவனையும் என்ன செஞ்சுக்க சேர்த்துக்கொள். அவன் யாரு அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன். எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அனுமதித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீதிமொழிகள் 28 படிச்சோம். தரித்திரர் பேரில் இறங்குகிறவர்களுக்காக அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறார்கள்? சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்காக உண்மையாக நேர்மையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அநியாயமாகவும் அநியாய ஆதாயத்தினாலும் ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அவங்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து எங்க புறப்பட்டு போறாங்க? சத்தமா சொல்லுங்க. கானான் தேசம் எப்படி இருக்கு? பாலும் தேனும். அந்த தேசம் யாருடையது? யாருடையது?
காமுடைய தேசம் தான். அதை அவன் அனுபவிச்சானா, அவன் அனுபவிக்க கூடாது என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செஞ்சுட்டு வர்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சபிக்கப்பட்டவங்க, சுத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்லா கொழுத்து இருக்கிறது மாதிரியா தோணும், நல்லா வரவரை திருப்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க செய்யற காரியங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வாழ்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனுபவிக்க வேண்டிய நேரத்துல நம்ம போய் உட்காந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக நீதிமானும் உத்தமனுமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ நமக்காக ஒருவர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி சேர்க்கிறாரு, எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமோ, அதான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முடிவு யாரெல்லாம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படியெல்லாம் வாழலாம் என்று முடிவெடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் இவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் யாரு, பாக்கியம். எப்படி பாக்கியம் பாத்தீங்களா, அதுவும் அந்த பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இத்தனை முழம் நீளம் இருக்கணும், இத்தனை முழம் அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கணக்கு எண்ணி சொல்ல முடியாத கணக்குல அந்த எகிப்து தேசத்துல புறப்பட்டு வந்தாங்க. எல்லாருமே கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்களா, இல்ல, 2 பேர் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஏன் மற்றவங்களும் என்ன ஆயிடுச்சு, அவர்களெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறார்கள், அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிப்பதற்கான தகுதி இல்லாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. முறுமுறுக்கு ஆண்டவருக்கு விரோதமா பேசி இந்த மிரியாம் ஆரோனை பாருங்களேன், மோசேக்கு துணையாக ஊழியத்துல ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இவர்களை அப்படி நடத்தினார், ஆரோனையும் மிரியாமையும். ஆனா இவங்க 2 பேரும் யாருக்கு விரோதமா பேசிட்டாங்க, மோசேக்கு விரோதமாக பேசிட்டாங்க. கர்த்தர் அதை என்ன செய்தார், கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தின கானான் சபிக்கப்பட்டவனா ஆயிட்டான். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடின 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. இவன் குடிச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கிறான், ஆமா, ஆனா அவன் எப்படி இருந்திருக்கிறான், நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரித்தவனும் இருந்திருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தாவீதுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சதுனால தான் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மீது நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பாதுகாத்து கொண்டாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம தீங்கு நாள தப்புவிக்கப்படணும், நான் பாக்கியவனா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில காரியங்களை நம்ம செய்யணும், அதை தெரிந்து கொள்ளணும். அப்போதுதான் நாம் அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் தப்பிக்கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை மட்டும் அறிந்து கொண்டு சத்தியத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் தப்பிக்கொள்ளவும் முடியாது, பாக்கியவான்களாக இருக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, மிரியாம் மோசேக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டாங்க, பேசினதுனால தேவன் அவங்களை கூப்பிட்டு 2 பேரையும், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவனா இருந்திருக்கிறான் அப்படின்னா நீங்க எப்படி இல்லை, உண்மையா இல்லை. தீர்க்கதரிசி நான் அவங்க கிட்ட தரிசனமாகி சொப்பனத்துல தான் நான் பேசுவேன், ஆனா மோசே கூட நான் எப்படி பேசுவேன், முகமுகமா பேசுவேன். அப்படிப்பட்டவன் மேல குறை சொல்வதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கேட்கிறாரு. பின்னாடி படிச்சு பார்த்தா மிரியாம் என்னவாக மாறிவிட்டார், வெண் குஷ்டம் பிடிச்சது மாதிரி அவன் என்ன செஞ்சிட்டாங்க, சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள், சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். விரோதமா பேசினது நோவாவுடைய பிள்ளை காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினதுனால அவனும் எதை பெற்றுக்கொண்டான், சாபத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப இதுதான் சத்தியத்தையும்
நம்ம பயபக்தியா இருக்கணும். யாருக்கு விரோதமா நம்முடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. நீதிமானும் உத்தமனுமா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் தீங்கு நாளுக்கு தப்பிக்கொள்ள முடியும். இந்த தேசத்துல பாக்கியவான்கள் நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தியம் சத்தியத்தையும் அறிந்து கொண்டாச்சு. இப்போ விடுதலையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன், அந்த வசனம் எடுத்து வாசிங்க. விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அல்லேலூயா. விடுதலை. இரண்டு காரியத்தையும் அறிந்து கொண்டதற்கு பின்பு விடுதலையை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்களை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அதை என்ன செஞ்சிடணும், விட்டு விட்டுறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு புத்தியீனம். இன்றைக்கு தலைப்பு என்னது, புத்தியீனம். அப்படின்னா என்ன? புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை அந்த கையில என்ன செஞ்சு போடுகிறார், இடித்து போடுகிறார். அப்ப புத்தி ஈனம் உள்ள ஸ்திரீ எப்படி நடந்துக்குவாங்க? ஸ்திரீ மட்டுமல்ல, சகோதரர்கள் தான். புத்தி ஈனம் அப்படின்னா என்ன? அவர்கள் எல்லாம் தனக்கு தெரிந்து கொண்டதை போல நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பேர் தான் என்னது, புத்தி ஈனம். அல்லேலூயா. தனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. நான் பாவம் செய்துட்டேன் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இது சரிதான், இது உண்மைதான் அப்படின்னு தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன பேரு, புத்தி ஈனம் தான். ஏன்னா மோசேயை மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்தினாரா, எங்களை என்ன செய்யல, பயன்படுத்தலையா? அப்படின்னா எங்களையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு ஆரோனும் மிரியாமும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு நீதிமான உத்தமனு பேர் எடுத்த நோவாவை வந்து பாருங்க. நம்மளுக்கு நானும் அப்படி இல்லை. நோவா வந்து பாருங்க, வஸ்திர விலை என்ன செய்யறான், கிடக்குறான் அப்படின்னு சொல்லி நோவாவுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தின காம் என்ன செய்யப்பட்டவனா இருக்கிறான், சபிக்கும். ஏன்னா இவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விதத்துல நடந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய செயல் எல்லாமே புத்தியீனமாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் கற்றுக்கொண்டேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எதையும் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கற்றுக்கொண்டே இருக்க முடியும், உயரத்துல போய்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலே சொல்றாரு, பாவியிலும் பிரதான பாவியை நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரு தன்னை பரிசுத்தன் என்று என்ன செய்யல, சொல்லிக்கல. அவர் ஆண்டவர் வரும் வரைக்கும் தன்னை யாரும் தான் நினைச்சிருக்கிறாரு, பாவின்னு தான் நினைச்சிருக்கிறாரு. நம்மளும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்ல, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா புத்தியீனம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைத்து செயல்பட்டால் நம்முடைய செயல்கள் இப்படிதான் போய் முடியும். ஆரோன் மிரியாம் செய்தது போல, அந்த காம் செய்தது போல நாமும் அதே போலதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நோவா செய்து முடித்ததற்கு பின்பு மழையை தேவன் கட்டளையிட்டார். அப்போ நோவா செய்யும் வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, கால தாமதம் கிடைத்திருக்கிறது.
நாம் சரியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் இன்னும் வராமல் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தாச்சுன்னா ஒரு வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா? உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. கடந்த வாரம் நானும் உன்னை நியாயம் தீர்ப்பது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா இங்க நோவா பேழையை உண்டு பண்ணினதுனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. அல்லேலூயா. எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எங்க டீச்சர் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, நான் என்ன செஞ்சாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்க பாஸ்ட் நான் என்ன செஞ்சாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னா விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இனி இவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா நியாயம் தீர்த்தாச்சு, கைவிட்டாச்சு. ஆண்டவர் நீங்க என்ன செய்யுங்க பார்த்து. நான் எவ்வளவு என்ன செஞ்சு பார்த்தேன், இழுத்து பார்த்தேன். அந்த மூக்கணவயிற பிடிச்சி நான் என்ன செஞ்சு பார்த்தேன், இழுத்து பார்த்தேன். நானும் சொல்லி பார்த்தேன். நீ பார்த்து வேதத்தை கைக்கொள்கிறவர்கள் அவரோடு கூட என்ன செய்கிறார்கள், போராடுகிறார்கள். முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்க்கிறார். முடியலையா ஆண்டவர், என்னால் என்ன செய்யல, முடியல. அதுதான் இவன் அந்த பேரையை கட்டுனதுனால உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டது என்று அவன் என்ன செஞ்சுட்டான், நினைச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அப்ப இன்னுமே அந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால நம்மளுடைய குடும்பத்தையாவது நம்ம என்ன செய்து கொள்வோம், பாதுகாத்துக் கொள்வோம். உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை ஒரு நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? எல்லாரும் வரல, எல்லாரும் செய்யல அப்படின்னு மற்றவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர்கள் சரிவர வரலையா, அவங்களையே போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கக்கூடாது, நேரத்தை செலவழிக்க கூடாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்க என்ன செய்யுங்க, எப்படியோ போங்க. நான் என்னுடைய ஆத்மாவையாவது நான் என்ன செய்யறேன், பாதுகாத்துக்கிறேன். இன்னைக்கு சங்கீதம் 41 என் ஆத்மாவை என்ன செய்யும், குணமாக்கும். என் ஆத்மாவை என்ன செய்யும், குணமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் பேரையை கட்டுனதுனால உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டது என்று அவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு முடிவு பண்ணிட்டான். நாமும் ஒரு வசனத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியாதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த வசனத்துக்கு என்று நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று அர்த்தமாகுது. அல்லேலூயா. என்னால முடியலைங்க, என்னால முடியலைங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால், அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவர்கள் என்ன செய்யப்பட்டாச்சு, நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. உன்னை மாதிரி தானே அவனும், உன்னை போல தானே அந்த சகோதரியும். அவர்களால் செய்ய முடிகிறது, உன்னால் ஏன் செய்ய முடியல? அப்போ அவர்கள் தப்பிக்கொள்வார்கள், இவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோவா காலத்துல இருந்த எல்லாருக்குள்ளயும் நோவா மட்டும்தான் எப்படி இருந்திருக்கிறான், நீதிமானும் உத்தமனும் இருந்திருக்கிறான். தேவனோடு கூட எப்படி இருந்திருக்கிறான், சஞ்சரித்து இருந்திருக்கிறான். அதற்கு பின்புதான்
நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. கிருபை எதற்கு? கிருபை எதற்கு? புரியலையா உங்களுக்கு? எவ்வளவு முறை நீங்க கேட்டிருக்கிறீங்க? நோவாவுக்குள்ள 4 பிள்ளையை கட்டணும்னு நினைக்கிறீங்க. கிருபை தேவ வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் என்ன செய்கிறான்? எழுந்திருக்கிறான். நம்முடைய பலத்தினால தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்குலாம் எங்களால கீழ்ப்படிய முடியாது. வரம் பெற்றவர்களே இந்த வார்த்தைக்கு என்ன செய்யப்பட முடியும்? கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம் கிருபை பெற்றிருந்தா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். நோவா கிருபை பெற்றதுனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யப்பட முடிந்தது? கீழ்ப்படிய முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் நாம் கிருபை பெறவில்லை என்ற அர்த்தம். கிருபை பெற்றால் பவுல் சொல்றாருல, என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனா என் தேவனுடைய பலத்தினால் என்னால எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால செய்ய முடியுமா? நிற்கிறவன் தன் பலத்தினால் நிற்கிறேன் என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. யார் பலத்தில் நிற்கிறேன்னு சொல்லணும்? தேவ பலத்தில் நிற்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நம்ம கடந்த நாட்கள் கூட சொல்லியிருக்கிறார்ல, நான் ஊழியம் செய்ய முடியாது, என்னை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு சர்ச்சுக்கு வரல, உங்களை தேவன் சர்ச்சுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை இல்லை. அப்ப கிருபை எதற்காக அப்படின்னா தேவ வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை கொடுக்கிறார். அது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா? நாம் வாழ வேண்டும். உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட அவன் எப்போதும் தொடர்பில் இருக்கணும் இருந்ததுனால அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபை கொடுத்திருக்கிறார். கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். ஆனா எல்லாரையும் உள்ளக்கு அனுமதிச்சாரா? யாரு முழுமுறுத்தாங்க? யாரு தேவனுக்கு விரோதமா பேசினாங்க? யார் பொறுமையை இழந்தாங்க? அவர்களை எல்லாம் அப்படி சல்லடையாக பிரித்து யார் அதற்கு தகுதியாக இருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உள்ள அனுப்பிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வேறு ஜோடு பேழைக்குள்ள சுத்தமானது, ஒரு ஜோடு பேழைக்குள்ள சுத்தம் அல்லாதது. அல்லேலூயா. அந்த ஒரு ஜோடு பேழைக்குள்ள சுத்தம் அல்லாதது எவ்வேறு ஜோடை காட்டிலும் அதிகமாக பெருகினது. அக்கிரமம் செய்யறவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க. பெருகி இருக்கிறாங்களே. நல்லவனை ஒருவனை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலையே. கர்த்தருக்கு பயந்து பயபக்தியா நடக்கிற ஒரு மனுஷனை பார்க்க முடிகிறதா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநீதியா வாழ்கிறவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியுமா? கீழ்ப்படியணும். கிருபை இருந்தால் அந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். எவ்வேறு ஜோடு சுத்தமானது, ஒரு ஜோடு சுத்தம் அல்லாதது. இதை காட்டிலும் அது என்ன செஞ்சிருச்சு? ரொம்ப பெருகிச்சு. ஏன் ஆண்டவர் பெருக விட்டுருக்கிறாரு? இந்த சுத்தமானதுக்கான எதுவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் அந்த சுத்தம் அல்லாதது என்ன செஞ்சு வைக்கணும்? சொல்லுங்க. என்ன செஞ்சு வைக்கணும்? சேர்த்து வைக்கணும். நைட்டும் பகலும் தூங்காம டேபிளுக்கு கீழே, சைடு பாக்கெட்ல, வீட்டுக்குள்ள, பொருளா எப்படி எல்லாமே அவங்க என்ன செஞ்சு வைக்கட்டும்? சேர்த்து வைக்கட்டும். ஆனா யாருக்காக சேர்த்து வைக்கிறாங்க? யாருக்காக? யாருக்காக? என்ன எனக்காக நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த மனசாட்சி உங்களை குத்துதுன்னு தானே அர்த்தம். எனக்காக தான் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி இல்லை நீங்க சொல்லுங்க. நான் எதிர்பார்த்து மறுபடியும் கேட்கிறேன். நீதிமானுக்காக நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆகட்டும், அவங்க அநியாயம் பண்றவங்களுக்கு என்ன செய்யட்டும்? அநியாயம் பண்ணி சம்பாதிச்சு வைக்கட்டும். நீங்க அதை அவர்களை பார்த்து நீங்க கஷ்டப்படாதீங்க. அவர்கள் சேர்த்து வைப்பதெல்லாம் யாருக்காக? வரலையே இன்னும்.
யாருக்காக? தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்க அப்படியே வெறும் காரான் அடிச்சா நீங்க போகும்போது அப்படி சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே எனக்காக இவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. சும்மா சொன்னாலும் கிடைக்காது. அது எப்படி வாழணும்? பயபக்தியா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, விரோதமா பேசக்கூடாது. யாருடைய நிர்வாணத்தையும், குறிப்பா தகப்பனுடைய நிர்வாணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தவே கூடாது. பிள்ளைகளுடைய நிர்வாணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தோம்னா நமக்கானதை அவர்கள் என்ன செய்து வைக்கிறார்கள்? சேர்த்து வைக்கிறார்கள். கானான் தேசத்துல பாலும் தேனும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த தேசத்து மக்களால் அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இங்க இருந்து எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்ய எத்தனை கொண்டு போறாரு? 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை வருஷமா அவங்களால அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. வருஷம் வருஷம் விதைச்சிருப்பாங்க, நல்லா விளைஞ்சிருக்கும், தனக்காக தான் விளைஞ்சிருக்கு. ஒருத்தர் சொல்றான் பாருங்க, என் ஆத்மாவே உனக்கானது எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன், சேர்த்து வச்சுட்டேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லும்போது, இன்று உன் ஆத்மா எடுக்கப்பட்ட நீ இங்கே போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவங்க 40 வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தகுதியானவர்கள் அதற்குள்ள என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தகுதியானவர்களாக இருந்தால் நமக்கானதை நம்மளால என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உங்க பக்கத்துல சுத்தமல்லாத ஜோடி இருக்கும். அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் இருப்பதற்கு காரணம் தேவன் வைத்திருக்கிறார். தமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி. ஏன் துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறாரு? நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். அல்லேலூயா. நீதிமானுக்கு நடக்க வேண்டியதுதான் யாருக்கு நடக்கும்? துன்மார்க்கனுக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இவர்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவர்களை வைத்திருக்கிறார். நம்மை வைத்திருக்கிறவர்களா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி ஈனம், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. புத்தி ஈனமா நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பேசிட்டோம், எங்களை மன்னியும் அப்படின்னு மோசே கிட்ட ஆரோன் என்ன செய்யறாரு? சொல்றார். வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறவனும் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. சங்கீதம் 41 முதலாவது வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை தீங்கு நாளில் விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை நமக்கு இருந்தது என்றால் தீங்கு நாளுக்குள்ள நம்ம என்ன செய்யப்படுவோம்? விடுவிக்கப்படுவோம். அதாவது ரொம்ப கொடிய காலம் வருவதற்கு முன்பாக தேவன் நம்மை என்ன செய்து கொள்வார்? எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சத்தியம் மட்டுமல்ல, சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, விடுதலை பெறுவதற்கான காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம் தப்பிக்கொள்ளணும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பாக்கியவானா இருக்கணும். இதுதான் சத்தியம். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளணும். பூமியில இருக்கிற வரைக்கும் பாக்கியவானா இருக்கணும். இதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அப்படின்னா பயபக்தியா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், வேலைக்குள்ள இருக்கணும், யாரை குறித்தும் விரோதமாக பேசக்கூடாது, தகவலுடைய நிர்வாணத்தை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. இது எல்லாம் சத்தியத்தையும். இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்றால் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதை செய்தால் மட்டுமே நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு சத்தியம் தெரியும், சத்தியத்தையும் அதுவும் தெரியும். ஆனால் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யணும்? அதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்.
சொல்லுங்க, செய்ய மாட்டோம். ஆனா எனக்கு சத்தியம் தெரியுங்க, எனக்கு சத்தியம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நாம் தப்பிக்கொள்ள முடியாது. சத்தியத்தையும் தெரிந்தும், ஆனா யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்குல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எல்லாம் தெரியும், ஆண்டவர் வரப்போறா, அவருடைய ரகசிய வருவதுக்குள்ள என்னை எடுத்துக்கொள்ளுவா, ஆனா அதற்கு பாத்திரவானாக நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னால முடியலைன்னா நம்ம யார்கிட்ட கேட்க மாட்டோம், யார்கிட்ட கேட்கணும்? தேவன்கிட்ட தானே கேட்கணும். ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், எனக்கு கிருபை கொடுங்க. அவருடைய கிருபை இருந்தால் மட்டுமே சத்தியத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மளுக்கு சத்தியத்துல என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அவங்க சொன்னாங்க இல்ல, மிரியாமும் ஆரோனும் எப்படி சொன்னாங்க? மோசையை மட்டும்தான் பயன்படுத்தினாரா, எங்களை என்ன செய்யல பயன்படுத்தலையா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் அப்படிதான் இருக்கிறாரு, அவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் எப்படி இருக்க முடியும்? இப்படிதான் நம்ம புத்தியமா என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியீனம் அப்படின்னா என்ன? தனக்கு எல்லாம் தெரிந்ததை போல நடந்து கொள்வார்கள். ஏதாவது சொல்லப்போனா எனக்கு தெரியும், எதையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்டுக்க மாட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். சரி, சரியா நடந்தா பிரச்சனை இல்லை, ஆனா சரியா நடந்து கொள்ளவில்லை என்றால் அப்போதாவது அவங்க வந்து என்ன செய்யணும்? கேட்கணும்ல. அதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப விடுதலை பெறுவதற்கான வழியில அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சத்தியம் தெரியும், சத்தியத்தையும் அறிந்து கொள்வார்கள், ஆனால் விடுதலை பெறுவதற்கான வழியில் நடப்பது மட்டும் அவங்களுக்கு என்ன இருக்காது? மனம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், காடை வந்து விழுகுது, மண்ணா விழுகுது, கடல் ரெண்டா பிளக்குது, கல்மலையில இருந்து என்ன வருது? தண்ணி வருது. எல்லாத்தையும் பார்த்துட்டும் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணுங்கிற இந்த காரியம் நிறைய பேர் தெரியாம என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப புத்தியீனமா நம்ம என்ன செய்யக்கூடாது? நடந்துக்க கூடாது, பேசக்கூடாது. ஊழியக்காரரா வேண்டாம், அவங்கள யாரை குறித்து நம்ம எதுக்கு போய் பேசணும்? ஒருவரை குறித்து நான் மற்ற இடத்துல பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுடைய நிர்வாணத்தை இங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் அங்க இருக்கிற காரியம். அப்ப நம்ம யாரா இருப்போம்? சொல்லுங்க, சபிக்கப்பட்டவங்களா இருப்போம். அப்போ சபிக்கப்பட்டவங்களா இருக்கிற நான் எந்த காரியத்தையும் சேர்க்க முடியாது தானே? ஆமாவா இல்லைங்க? சபிக்கப்பட்டவங்க நல்லா இருக்க மாட்டாங்கல்ல? சேர்த்து எதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க நினைச்சுக்குவாங்க எல்லாம் அவங்களுக்கு தாண்டா அப்படின்னு. ஆனா கடைசியில யார் வந்து மேல உட்காருவா? அடுத்தவங்க நிர்வாணத்தை வெளிப்படுத்தாம மறைத்த அந்த நபரும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினாலும் நான் சொல்றேன். 7 நாள் வரை யார் இருந்தா? மிரியா பெண் குஷ்டம் பிடிச்சிருந்தாங்க. மோசேக்கு விரோதமா பேசிட்டாங்க. எத்தனை நாள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது? பின்னாடி படிச்சு பாருங்க. 7 நாள் அவங்க பெண் குஷ்டத்தோட இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த காம் என்ன பண்றவனா இருக்கிறான்? சபிக்கப்பட்டவன். எத்தனை நாள், எத்தனை வருஷம்? அது என்ன செய்யப்படல, சொல்லப்படல. பாருங்களேன், 40 நாள்ல போக வேண்டியவர்கள் 40 வருஷம் வர்றாங்க. அது வரைக்கும் அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான்? சேர்த்து. சபிக்கப்பட்டவர்களால எதையுமே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப சபிக்கப்படுவதற்கு எந்த கிரிய காரணமா இருந்ததோ அது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளாலையும் எதை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 நாள் அது பரவாயில்ல. 7 நாள்னால
அவங்க எங்கேயும் போகாம அங்கேயே என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க. இன்னொரு காரியம், அப்படியே விட்டுட்டாங்க நோவா போல. இன்னும் இவங்க என்ன செஞ்சு, இவங்க சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. நம்ம பேலையை கட்டி முடிச்சிடுவோம். யாருக்கு தெரியும், அவங்க திருந்தணும். அதனாலவே அவன் அந்த பேலையை கட்டுவதற்கு கொஞ்சம் காலத்தை என்ன செஞ்சிருப்பான், கடத்திருப்பான். ஏன்னா இவன் கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவன் மழை என்ன செய்ய மாட்டாரு, பே பண்ண மாட்டார்ல. அரைக்குறையா இருக்கும்போது கட்டி முடிச்சா என்ன ஆகிடும், ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அப்ப நோவா குடும்பம் என்ன செய்யப்படும், அழிக்கப்பட்டு போகிற வரைக்கும் தேவன் பொறுமையா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் தேவன் நம்ம மீது எப்படிதான் இருக்கிறாரு, பொறுமையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பேசிட்டாங்க, நாளைக்கு திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியும், மனம் திரும்பிடுவாங்க, என்கிட்ட வந்துடுவாங்க. ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்குன்னு எனக்கு முன்பாக முழங்கால் போடுவார்கள் என்று தேவன் நம்ம மீது எப்படி இருந்துகிட்டே இருக்கிறாரு, பொறுமையாவே இருக்கிறார். கேட்கலையா, விட்டுருவார். என்றைக்கு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறதோ நாம் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். என்ன நான் செய்யறது எல்லாமே வாய்ச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே வரலையே. அப்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரா, இல்ல கைவிட்டார். நீ உன்னால முடிஞ்ச மட்டும் என்ன செய், சேர்த்து வைப்பா. அதற்கான ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வந்துகிட்டு இருக்கிறான். சேர்த்து வச்சுட்டு உள்ள போகும்போது உன் சீட்டை கிழித்து விடுவா, இவனை தூக்கி அங்க என்ன செஞ்சிருவாரு, வச்சிருவாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவு பிரயாசப்பட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் காரியம், சத்தியம் உங்களுக்கு தெரியும், சத்தியத்தையும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய பாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், போயிடணும். அவற்றை மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டதோடு அல்லாமல் இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு என்ன செய்யணும், கிருபையும் கொடுக்கணும். இனிமேல் இந்த பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது தான் தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மை ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக அவர் என்ன செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம்.